ஸ்லாட்டு ஒரு 10 ரெக்கார்டிங் சார். நான் சரிண்ணா ரெக்கார்டிங் பண்ணும்போது வழக்கம் போல் யாரும் இல்லைங்க, இருட்டு. எதிர்க்க கேமராமேனு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். கேமராமேனை பார்த்தேன், அவனே சிரிக்க மாட்டான். எனக்கு என்னன்னா, ஒரு ஆள் நிற்கிறான், இவனே சிரிக்கலையே, இது ஏரில் போய் சிரிக்கலைன்னா நமக்கு ஃபெயிலியர் ஆச்சுன்னு ரொம்ப வருத்தப்பட்டு முடிஞ்ச உடனே நேராக அவங்ககிட்ட போனேன். தூர்தர்ஷன் நேராக அவங்ககிட்ட போய், நான் பேசினேனுங்க, சிரிப்பே வரலையா உங்களுக்குன்னு. கேட்சாயே அப்படின்னு. அவன் ஜார்க்கண்ட் கவர்மெண்ட் இல்லை, ஜார்க்கண்ட்லேருந்து போன மாதம் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அவங்ககிட்ட சொல்லிக்கிறாங்க 10 நிமிஷத்துக்கு லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி இருந்தாலும் பேசிடுவாங்க. ஸோ நாங்கள் அதுக்கே ரெடி ஆனவங்க. இந்த மாதிரி அருமையான ரசனை கூட்டம் இருக்கும்போது எங்கேயோ போயிடும். மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுங்க, அதுதான் கான்செப்டே. பொன்மாலை பொழுது என்ற கான்செப்ட் உங்களை மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒரு வெள்ளிக்கிழமை, உண்மையிலேயே இன்னைக்கு தான் குட் ஃப்ரைடே உங்களுக்குலாம். ஒரு நல்ல வெள்ளிக்கிழமை பொன்மாலை பொழுது. இந்த இசைக்கலைஞர்களெல்லாம் சார் ப்ரொஃபஷன், அதாவது ஆத்மாத்மா செய்யறதுக்கும் தொழிலாக செய்யறதுக்கும் வித்தியாசம் உண்டு சார். அதை இங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம். தொழிலாக செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இன்டர்வல் ஒன்று விடுவாங்க, 10 நிமிஷம் ஒரு கேப் விடுவாங்க. இன்டர்வல் நடுவில் யாராவது மிமிக்ரி பண்ணுவாங்க. இவங்க வெளியில் இதெல்லாம் கிடையாது. 5:30லேருந்து 9 மணி வரையும் எல்லோருமே தொழில் சார்ந்த மனசார்ந்த ஆத்மார்த்தமா வாசித்தார்கள். அவர்களை உண்மையிலேயே பாராட்டுகிறேன். இவர்களை ஒருங்கிணைத்த கணேசன் அவர்களையும் பாராட்டுகிறேன். நான் இதெல்லாம் பேசி நடுவில் சொல்ல முடியாதுன்னு முதல்லயே சொல்லிடுறேன். ஒரே ஒரு வேண்டுகோள் கணேசன் அவர்களுக்கு, என் சார்பிலும் இங்கு இருக்கின்ற மக்கள் சார்பிலும், நீங்கள் சொன்னீங்களோ இல்லையோ நானே சொல்லிடுறேன், அடுத்த முறை தயவு செய்து பெரிய அரங்கத்திலே வையுங்கள். யாரையும் திருப்பி அனுப்பாமல் எல்லோரும் அதை ரசிக்கும்படி செய்யுங்கள் என்று கூறி இந்த பேச்சை ஆரம்பிக்கிறேன். இப்போ டைமு தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பாட்டெல்லாம் நல்லா இருந்தது. திடீர்னு கடைசி 3 பாட்டுக்கு நாங்கள் 4 பேர் நினச்சின்னு இருந்த முடிப்பானுங்களான்னு. ஏன்னா சாப்பாட்டு டைமு. இவர் வேற கணேசன் வந்துட்டு அங்கே கடை திறந்து இருக்குதுன்னாரு. என் பின் சீட்டில் இட்லி பரோட்டா மீதி தீர்ந்து போச்சான்னு ஒரு குரல் கேட்டுது. ஒரே பயமாக இருந்தது எனக்கு, என்னதான் பண்ண போகிறேன்னு தெரியலன்னு. அதனால் இது டைமிங் தான், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம்ம எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறோம்? ஒன்றும் இல்லைங்க. என்னைக்காவது ஒரு நாள் காலையில் எழுந்து ஒரு 2 நிமிஷம் நாம் மகிழ்ச்சியாக தான் இருக்கிறோமான்னு நினைங்க, யோசிங்களேன். சரின்னு பட்டாலும் சரி, இல்லைன்னு பட்டாலும் சரி. சரின்னு பட்டால் ப்ரொசீடு, இல்லைன்னு பட்டால் ஏன்னு கொஞ்சம் யோசிங்க. மகிழ்ச்சியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மகிழ்ச்சியை உணர வேண்டும். நம்மள நிறைய பேருக்கு அது இல்லை. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த குணம் வந்துடுது சார். தமிழ்நாட்டில் யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறான்னு கேட்டால் எஸ்ன்னு சொல்ல மாட்டான் சார். எப்படி இருக்கீங்க சார்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு எவனும் சொல்ல மாட்டான். அது ஏன்னே தெரியல. எல்லாரும் ஒரு காரணம் வச்சுன்னு சுற்றின்னு இருக்கிறான். சார் எப்படி சார் இருக்கீங்க? ஏதோ இருக்கான் சார். அதாவது அவன் போனால் போதுன்னு இருக்கான். சில பேர் இருக்கான் சார், எப்படி சார் இருக்கீங்கன்னு, ஏதோ உங்கள் புண்ணியத்தில் ஓடுதுன்னுவான். அதாவது நம்ம பண்ண புண்ணியமே கம்மி, அதில் அவன் ஷேர் எடுப்பான். சில பேர் ஞானிகள் லெவலில் இருப்பானுங்க. எப்படி சார் இருக்கீங்க? கடவுள் மேலே இருக்கிறவங்க கூப்பிட்டா போயிடுவேன். இவரே போக மாட்டார், மேலேருந்து எல்லாரும் கூட்டின்னு போகணும். இது ஏன்னு தெரியல சார். இது ஏழை பணக்காரங்கள, பணக்காரனும் அப்படி தான் நடிக்கிறான், ஏழையும் அப்படி தான் இருக்கான். ஏன்னு தெரியல. நல்லா இருக்கேன்னு ஃபாரின்லாம் அப்படி இல்லைங்க. நான் அமெரிக்காவில் பார்த்துருக்கேன். 2 பிச்சைக்காரன், ஹவ் ஆர் யூ, ஃபைன் தேங்க்யூன்றான். 2 பேரும் பிச்சை எடுக்கிறான். இங்கே பணக்காரனுங்களே இந்த மாதிரி தான் இருக்கானுங்க. எனக்கு என்ன ஒருத்தன் கேட்டான், எப்படி இருக்கேன்னு. நல்லா இருக்கேன்னு. சார் அவன் மூணு சின்னதாகிடுச்சு. இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான்? அதாவது நம்ம நல்லா இல்லை, நல்லா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டான். அடுத்தவன் சார் அவனால் தாங்க முடியலைங்க, நான் சொன்ன உடனே நல்லா இருக்கேன்னு. நல்லா இருக்கேன்னு அவன் சொன்னான். இன்னும் நல்லா இருந்துருந்தா சார், இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. இப்படி தான் பக்கத்து வீட்டுக்காரர் 1 ஹவர் பேசுகிறாரு. நேற்று நைட்டு போய் படுத்தாரு, அப்படியே போயிட்டார். சைலண்ட் அட்டாக்கா அப்படின்னா நான் அவனை விடுறதா இல்லை சார். எனக்கே ஏதாவது ஆச்சுன்னா கூட கவலை இல்லைங்க, ஐ எம் வெல் செட்டில்டு.
சரியா? ஃபுல்லாக செட்டில் ஆயிடுச்சு, வீடு வாசல் எல்லாம் ஆயிடுச்சு. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுனாலும் ஃபேமிலிக்கு என்ன பண்ணணுமோ, எல்ஐசியில் பெரிய அமௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், எனக்கு கவலையே இல்லைன்னு சொல்கிறேங்க. அவன் அதுக்கே ஒரு பதில் சொல்கிறான், சார் எல்ஐசிலாம் முன்ன மாதிரி இல்லையா, பணம் வரத்துக்குள்ளே நாமினியே போய் சேர்ந்துருவாங்களான்னா. அவன் என்ன சார் மகிழ்ச்சியாக இருக்கணும்? சார் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்தியாவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது 3 கேட்டகரி தான். ஒன்று நடிகர்கள், படம் ஓடுதோ இல்லையா அவன் காசு வந்துடும், சிரிச்சா மாதிரி போயிட்டான். 2வது அரசியல்வாதி, தோத்தா கூட சிரிச்சா மாதிரியே இருக்கிறானுங்க சார், எப்படின்னே தெரியல, சிரிச்சே பேட்டி கொடுக்குறானுங்க. 3வது சாமியாருங்க, கவலையே கிடையாது, எத்தனை கேஸ் போடுங்க சிரிச்சா மாதிரியே கோர்ட்டுக்கு வரான். ஆமாங்க, ஒரு சாமியார் நானே பார்த்தேங்க, கோர்ட்டுக்கு சிரிச்சா மாதிரியே வராது, அவர் மேலே கேஸ் இருக்குது. சிரிச்சு உள்ள வந்து ஜட்ஜை இவன் ஆசீர்வாதம் பண்றான், மங்களம் உண்டாகட்டும். ஜட்ஜு சொன்னாரு, சாமி உங்க மேல போட்டிருக்க கேஸே அதான், மங்களம் உண்டாயிருக்குது ஆசிரமத்தில். அதுக்கு சிரிக்கிறான் சார். சிரிச்சிட்டு ஜாமீன் வாங்கிட்டு மறுபடியும் சென்று வருகிறேன்னு கையை தூக்குறான். ஜட்ஜு சொன்னாரு, சாமி தப்பா நினைக்காதீங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை, இந்த ஜெயிலுக்கு கோர்ட்டுக்கெல்லாம் வந்தால் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது, உங்களுக்கு தான் என்ன தெரியல, என்னை பற்றி தெரியல, என் மேலே 17 கேஸு போயின்னு வந்துன்னு தான் இருப்பேன் அப்படின்னா. சார் அதாவது ஏன் சந்தோஷமா இல்லைன்னா, நம்ம சில வேலையில் மாற்றத்தை சார் நேற்று இருந்த மாதிரி இன்னைக்கு இல்லை உலகம், இன்னைக்கு இருந்த மாதிரி நாளைக்கு இருக்குமான்னு தெரியல, பயமா இருக்கு. அன்னைக்கு 9 மணிக்கு பிஎம் பேச போறாரு, கப்புன்னு ஆயிடுச்சு எனக்கு. நைட்டு பிரதமர் பேச போகிறாரு, உள்ளே போய் வீட்டுக்குள்ளே போயிட்டு 2000 ரூபாய், புது 2000 ரூபாய் எல்லாத்தையும் எடுத்தேன். என்ன பேசுவாருன்னு தெரியாது, 2 வருஷம் முன்னால் பேசினார்ல, அந்த மாதிரி ஏதாவது பேசுகிற போகிறாருன்னு எல்லா 2000 ரூபாயும் எடுத்தேன். என் ஒய்ஃப் கிட்ட இருந்து எடுத்தேன், உள் பர்ஸில் வச்சுருந்தது 2000 ரூபாலாம் எடுத்தேன். என் பையனுக்கு போன மாதம் வந்து பர்த்டேக்கு 2000 ரூபாய் முழுசு கொடுத்துருந்தான், உண்டியில் போட்டுருந்தான், அதையும் உடச்சேன். என்னப்பா குட்டா மாதிரி குட்டி பிடுங்குறியேன்னா, நான் சொன்னேன் அவரே அதான் பண்ண போகிறாரு, கம்யூனிட் அப்படின்னு. ஏன்னா பயமாக இருக்குது சார், எது எப்படின்னே தெரியலங்க. சார் உண்மையிலேயே ஒரு காலத்தில் ஒரு டாக்டரை பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க, டாக்டர் நீ என் தெய்வம் மாதிரி, டாக்டர் சொல்லுவோமா நீங்கள் எங்கள் தெய்வம் மாதிரி காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு டாக்டரை கை எடுத்து கும்பிடுவோம். இப்போ மாறி போச்சு சார், பேஷண்ட்டை விட்டுட்டு கோயிலுக்கு ஓடுறான், ஆண்டவா அந்த டாக்டர் ஒரிஜினலாக இருக்கணுமான்னு. ஆமாங்க, மெட்ராஸில் மட்டும் 3000 போலி டாக்டர், நான் சொல்லலை, போலீஸ் கமிஷனர் சொல்கிறார், 3000 போலி டாக்டர் கண்டுபிடிச்சிடுவாங்களாம். ஆனால் அது வரையும் அவன் வைத்தியம் பண்ணி நிற்பான். எல்லாமே மாறிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் படித்த இங்கிலீஷில் டாய்லெட்டுன்றது கழிவறைக்கு இங்கிலீஷில் டாய்லெட், அதானே டாய்லெட்டுன்றது கெட்ட வார்த்தையா? இல்லை இல்லை, இத்தனை வருஷம் வச்சுருந்தோம்ல, இந்த இங்கிலீஷே பேசுகிற கும்பல் ஒன்று சுற்றி நிற்குதுங்க. அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அதை ரெஸ்ட் ரூம்னு மாற்றிட்டானுங்க. ரெஸ்ட் ரூம்னா இப்போ டாய்லெட்டுன்னு ஆயிடுச்சு. அது நம்மக்கிட்ட யார்கிட்ட பர்மிஷன் கேட்கல. இப்போ நான் வெளியில் போகிறோம், நம்ம தெரிஞ்சு போச்சு நமக்கு ரெஸ்ட் ரூம்னா அதுதான்னு. எனக்கு ஒரு ஜிஎம் இருக்காருங்க, 75 வயசு, அவர் இன்னும் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஏன்னா அவர் வந்து ஃபஸ்ட் எம்ப்ளாயின்றதுனால ஒரு மரியாதை கொடுத்து வச்சுருக்காங்க. டில் ஹிஸ் டெத் வில் பி ஜிஎம், அது நிறுவனம் கொடுத்த மரியாதை. அவருக்கு அது புரியல. அன்றைக்கி காலையில் வராது, ரிசப்ஷனில் பொண்ணை காணும், வேற ஷீனது. டெலிஃபோன் ஆப்ரேட்டர் என்ன பண்ணிச்சு, கான் டு ரெஸ்ட் ரூம்ஸ் ஆனிச்சு, சஸ்பெண்ட் பண்ணிட்டான். காலையில் 9க்கு என்ன ரெஸ்ட்டுன்னு. அப்புறம் நான் தான் உள்ளே போய் சொன்னேன், சார் ரெஸ்ட் ரூம்னா டாய்லெட் தானா அப்படின்னா அண்ணா எல்லோரும் சொல்கிறாங்க சார் அப்படின்னா. அவர் சொன்னார், இல்லைடா நீங்கள் படம் தான் பேசுவார், இல்லைடா நீங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு ஒரு ஹவர் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, அந்த ரூம் பேர் என்ன அப்படின்னாரு. ரெஸ்ட் ரூம் சார்னு. அப்போ அது சாப்பிட்ற ரூமு ரெஸ்ட் ரூமு, அதுக்கும் ரெஸ்ட் ரூமு, என்னடா இங்கிலீஷ் இது அப்படின்னு. இல்லைங்க எல்லாம் மாறி போச்சு சார். தமிழ் புத்தாண்டு சித்திரை 1ன்னு கொண்டாடின காலம் இருந்ததா? எனக்கு ஞாபகம் தெரிஞ்சு அப்படி தானே இருந்தது. கவர்மெண்ட் மாறிச்சா? கிடையாதுனாங்களா? இனிமேல் எல்லாரும் தை 1 பொங்கலுக்கு தான் புத்தாண்டு நம்ம எதாவது சொன்னோமா? சரிங்க 1. அப்புறம் கவர்மெண்ட் மாறிச்சா? இல்லை, சித்திரை 1 நம்ம எதாவது சொன்னோமா? சரிங்க 1. இப்போ நாளைக்கு எவனாவது வந்து டிசம்பர் 12ஆம் தேதி தான் தமிழ் புத்தாண்டுன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம்? சரிங்க என்ன போகிறோம். நமக்கு என்ன சார், நமக்கு தேவை ஒரு நாள் லீவு. அன்னைக்கு சாயங்காலம் டிவியில் புது தமிழ் படம் முடிஞ்சு போச்சு.
சார் நல்லவனுக்கு அர்த்தத்தை மாற்றுறது நம்ம சார், நல்லவனுக்கு அர்த்தத்தையும் நம்ம தானே சார் மாற்றணும். நம்மளே சொல்கிறோம். அந்த ஏ செக்ஷனில் இருக்கார் பாரு, ரொம்ப நல்லவர், கை நீட்டி காசு வாங்கிட்டா வேலை முடிச்சு கொடுத்துருவான்றான். அது இவன் சொல்கிறான், பக்கத்தில் இருக்கிறவர் ரொம்ப நல்லவர், வேலை முடியலன்னா காசை திருப்பி கொடுத்துருவாருன்னு. அப்போ நல்லவனுக்கு இதாகிடுச்சு, சாப்பாடு மாறிடுச்சு, இட்லி தோசை எல்லாம் ஆயிடுச்சு, எல்லாத்துலேயும் நாகரிகம் மேற்கத்திய இது எல்லாம் வந்துடுச்சு. அன்றைக்கி சாப்பிட உட்காடுறான், தட்டு எல்லாமே என் ஒய்ஃபு வந்து ஒரு பிளாஸ்டிக் கிண்ணம் வச்சா, என்னது இதுன்னு பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா, தட்டு இது வரேன் உள்ளே போனான். சார் உள்ளே போய் ஏதோ ஒரு பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து சிசரில் கட் பண்ணி ஜல்லி மாதிரி ஏதோ ஒன்று கொடன்னு கொட்டினான். என்னது இதுன்னு, கிளாக்ஸுனா இதில் தான் இதெல்லாம் ஜாஸ்தியாக கலோரிஸ் யாருக்கும் கலோரி பற்றி தெரியாது, சும்மா விட்றது தான், ஏதோ டயட்டிஷியன் மாதிரி இதில் தான் கலோரிஸ் அதிகம் அப்படின்னா. இட்லி தோசை இனிமேல் இது தான் மாறிடுச்சு, இதுதான் அப்படின்னா. எப்படி சாப்பிட்றதுங்க? அது பார்க்கும்போதே பிபி ஏறுது. பால் ஊற்றவான்னு கேட்டா, யாருக்குன்னு, கிளாக்ஸு ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லைனாலும் உன் இஷ்டம்னா. பயந்துட்டேன், என்ன மாறிடுச்சு. எனக்கு என்ன திரும்பி பார்க்குறேன், என்னையே உறுத்து பார்க்குது. அதுக்கு என்னன்னா அது சாப்பிட்ற பிளேட்டும் கிண்ணம் தான், அது டிஃபனும் ஜல்லி தான். நம்ம டிஃபனை இவன் சாப்பிட்டு போயிட்டான்னா நம்மளுக்கு என்ன சாப்பிடுவாங்கன்னு, அது எல்லாமே பிரச்சனை தான் சார். ஒரு மகிழ்ச்சி இல்லை. ஆனால் நிறைய பேர் ஏன் மகிழ்ச்சியாக இல்லை தெரியுமா? பிரச்சனையை ரொம்ப பிரச்சனையாக பார்க்குறோம். அதை எந்த பிரச்சனையாமே நேர்மறையாக எடுங்க, தைரியமாக ஜாலியாக மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுங்க. அப்படிலாம் பார்த்தா நம்ம குடும்பத்தில் வந்து உண்மையிலேயே குடும்பமே நடத்த முடியாது. எவ்வளோ சகிச்சுட்டு போகிறோங்க. அதுலேயும் குடும்பத்தில் சண்டைன்னு வந்தது பார்த்தீங்களா, ஆம்பளைங்க பார்த்தீங்களா சண்டை போட தெரியாது, அவனுக்கு பேசவே தெரியும். இல்லை சார் ஜென்ஸுக்கு சண்டை போட தெரியாது, ஏன்னா பேசவே தெரியாது. சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்மா, இன்னும் சண்டையே ஆரம்பிக்கலடா, லாஸ்ட்டாக என்ன சொல்கிறேன்மா. ஆனால் லேடிஸ் அப்படி இல்லைங்க, அவங்க சாதாரணமாகவே நல்லா பேசுவாங்க. சண்டைன்னு வந்துச்சு வச்சுக்கணும், ரொம்ப நல்லா பேசுவாங்க. அந்த கீமு கீபி எல்லாம் வந்துடும். அன்னைக்கு கூட நீங்கள் என்னை திட்டினீங்களே ஸ்கூட்டர் ஸ்டார்ட் பண்ணும்போதுன்னு, நமக்கு பக்கமாக இருக்கும், நம்ம மைண்ட் வாய்ஸ் எப்படி வெளில கேட்டுதுன்னு. அப்படிதாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டைனா தமிழ் சமூகம், நான் புக்கில் பார்த்துருக்கேன், இப்போ கதையிலலாம் படிச்சிருக்கேன். இப்போ இவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து சாயங்காலமாக வரும்போது 1/2 கிலோ அல்வா 2 முழம் மல்லிப்பூ எடுத்துகிட்டு வந்து தாஜா பண்ணால் ஒய்ஃப் சரியாயிடும். இப்போல்லாம் எவனும் பண்ணுறதில்ல. ஏன் தெரியுமா? 1/2 கிலோ அல்வா 400 ரூபா விற்கிது, 2 முழம் மல்லி 100 ரூபா விற்கிது. 500 ரூபாய்க்கு போய் இவ்வளோ காஸ்ட்லியாக போய் சரண்டர் வரதை விட்டுட்டான். பண்டிகை வரையும் அப்படியே தள்ளின்னு போயிடலான்னு, செலவு மிச்சமாகும். ஆனால் புத்திசாலிங்க என்ன பண்ணுறான் சார், ஒன்றும் வாங்குதில்லை, நேராக போகிறான், ஜன்னலை சாத்திரம் படாதுன்னு கீழே ஒரு அமைஞ்சு போச்சு. அப்படிதாங்க, எல்லாமே அப்படிதான். சிலதுலாம் வேறு வழி கிடையாதுங்க. இந்த மனைவி குடும்பத்தோடு போகிறது மகிழ்ச்சின்னு சொல்கிறாங்க, அது போய் பார்த்தவனுக்கு தெரியும். காராக இருந்தால் பரவாயில்லைங்க, நான்லாம் 2 வீலரில் ஒய்ஃபை கூட்டின்னு போவேன். என்ன கஷ்டம் தெரியுமா? அதில் என்ன மகிழ்ச்சி வரும்? ஒன்றும் வராது. ஏன்னா இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்களா, அவன் வந்து என்ஜின் 35 கிலோங்க பின்னால் வச்சுருக்கான், அது தவிர 75 கிலோ. இப்போ நான் மொத்தமே 40 கிலோ தான். முன்னால் வெறும் தகுடு. ஸ்கூட்டரில் ஸ்டார்ட் பண்ணி எங்கே நாட்டிக்குவோன்னு போயின்னு போவோம். நம்மள மனுஷன் தாங்க, போயினே இருப்போம். எதிர் சைடில் அப்போ தான் ஒரு 40 வயசில் அழகாக ஒரு லேடி போவாங்க. நம்ம டக்குன்னு பிரேக்கை பிடிச்சி நமக்கு பொண்ணு பார்க்கும்போது இதெல்லாம் எங்கே இருந்தது நினைப்போம். ஒரு நினைப்பு தானே. அப்படியே போயின்னு இருக்கும்போது டக்குன்னு பின்னால் ஒய்ஃபு, இங்கே பாருங்களேன், இந்த கடையில் போட்டிருக்காங்க 1 எடுத்தா 1 ஃப்ரீ, 1 எடுத்தா 1 ஃப்ரீ. நான் சொன்னேன், இது உங்கள் அப்பா சொல்லியிருந்தா பரவாயில்ல, துணி கடைக்கார அண்ணாச்சி சொன்னி என்ன பிரயோஜனம்? அப்படி இருந்தாலும் 1 எடுத்தாலும் காசு கொடுக்கணும்ல. ஒன்றும் சார் மரியாதை கிடையாதுங்க. ஆண்களில் வந்து நம்ம தெளிவாக இருக்கும், நமக்கு இவ்வளோ தான் மரியாதைனா அவ்வளோதான் மரியாதை, ஒன்றும் பண்ண முடியாது. சார் டாக்டர் வாக்கிங் போக சொல்கிறாருங்க. வீட்டில் வந்து அவங்கக்கிட்ட சொன்னேன், ஆஃப்டர் 40 யாராக இருந்தாலும் வாக்கிங் போகிறது பெஸ்ட்டு டாக்டர் சொன்னார். நான் என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன், 40க்கு மேலே வாக்கிங் பண்ணுமா, நீயும் வாயானே. என் நல்ல மனசுக்கு ஒன்றும் வராதுன்னா. அப்போ வாக்கிங் போகிறவனுங்களாம் கெட்ட மனசா சார்? போயிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது, மெரினாவுக்கு போகிற நிறைய ஜென்ஸு சார் நாயை பிடிச்சின்னு வரான் வாக்கிங்க்கு.
ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்ன சார் நாய் எடுத்துன்னு வரீங்க? இது சௌகரியம் சார், கூட கூட பேசாது, வழியில் சண்டை போடாது, நமக்கே மூச்சு வாங்குச்சுன்னா கூட நீ சிகரெட் நிறைய பிடிக்கிற அதனால தான் மூச்சு, அதெல்லாம் சொல்லாது சார். அது இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ வரையும் வாக்கிங் போனால் போதும்னு நம்ம முடிவு பண்ணால் அதுவும் சரின்னு சொல்லிடான் சார். நான் கரெக்ட் நல்லா இருக்கேன் நினச்சி நாலுலேருந்து நானும் கூட்டின்னு வரேன் சார்ட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வரேன், என் ஒய்ஃபு சோஃபாவில் போய் அப்படி கண்ணு மூட்டினுக்கிறேன். பயந்துட்டேன். திருப்பி தூங்குறியாண்ணே? இல்லை இல்லை தியானம்னா. அப்போ தான் உண்மையிலே பயம் வந்தது சார். எப்போவுமே தியானம் இருந்ததுன்னா அமைதி வரும். தமிழ்நாட்டில் எப்போவாது தியானம் ஆரம்பித்து தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது. சரியா? என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எனக்கு என்னென்னா இவ உண்மையிலேயே தியானம் பண்ணுறாளா இல்லை சாயங்காலம் போட போகிற சண்டைக்கு பாயிண்ட் சேர்க்குறாளா ஒன்றும் புரியல. எதுவாக இருந்தாலும் சரி, மரியாதை என்பது நமக்கு கிடைக்கலன்னா விட்டுடணும் சார். டாக்டர் எங்களுக்கு சொல்கிறாரு, ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க சுகர் குறைக்கணும்னு. என் ஒய்ஃபு கிட்ட சொல்கிறேன், இருந்துட்டு போறியான்னு. ஏன்? ஹாஸ்பிட்டலுக்கு காசு தரேன், டாக்டருக்கு ஃபீஸ் தரேன், ஊசி போகிறதுக்கு நர்ஸ் வருது, நான் எதுக்கு? நான் இருந்தேன்னா அனாவசியமாக சண்டை வரும். எங்கே அப்போவே ஆஸ்பத்திரிலையே அனாவசியமாக சண்டை வரும்னு டாக்டர் வந்துட்டார். பெரிய டாக்டர்கிட்ட சொல்கிறான், சார் இவர் சாப்பாடு விஷயத்தில் நான் சொல்கிறத கேட்க மாட்டாருன்னு தான் சொல்லணும். பொதுவாக டாக்டர் நம்ம சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு மாதிரி பொதுவாக டாக்டர் இவர் நான் எது சொன்னாலும் கேட்க மாட்டாரு டாக்டர் அப்படின்னு. அந்த ஆள் உடனே இடுப்பில் கையை வச்சுன்னு எஸ்வி ரங்காராவ் மாதிரி, என்ன மிஸ்டர் மோகன சுந்தரம் ஒய்ஃப் சொல்கிறது எதுவுமே கேட்குது இல்லையாமே, அவர் என்னமோ அவங்க ஒய்ஃப் சொல்கிறது கேட்குற மாதிரி. டேய் யாரா கேட்டோம்? அதனால தானே நல்லா இருக்கிறோம், கொஞ்சமாச்சும் நல்லா இருக்குது, அதனால தானே. இல்லைங்க, வேற வழியே கிடையாது. எதுக்கு கோச்சிப்பாங்கன்னே தெரியாது சார். சில வாட்டி நமக்கே பயமாக இருக்கும். அன்னைக்கு நான் பண்ணது தப்பாக ரைட்டான்னு தெரியல, அப்படியே ஒரு இங்கிலீஷ் புக்கு தட்டினே இருந்தேன். புக்கில் பார்க்குறேன் ஐஸ்வர்யா ராய் படம். உண்மையிலே அந்தம்மா அழகு சார். குழந்தை பெற்ற பிறகும் அழகாக இருக்குது சார். உண்மையிலேயே நம்ம பார்த்த உலக அழகி அது ஒன்று தான் சார். அழகாக இருந்தது படம். சாதாரணமாக அந்த மாதிரி லேடி பார்த்தா திருப்பி இன்னும் அதான் ஞாபகம். அன்றைக்கி என்னமோ அழகாக இருந்தது. ஒரு 2 நிமிஷம் அதிகமாக பார்த்துட்டேன். சோபா பின்னால் என் ஒய்ஃப் அதை பார்த்துட்டான். இது என்ன புது பழக்கம், பொம்பளைங்க படத்தை உத்து பார்க்குறேன்னா. நான் டக்குன்னு இல்லை ஐஸ்வர்யா ராய் எப்படி 2 குழந்தைக்கு அப்புறம் அழகாக இருக்கால அப்படின்னேன். சார் ஏதாவது ஒன்று சொல்லணும், அதுக்காக இப்படி சொல்லக்கூடாதுங்க, மனசாட்சியே இல்லாமல். இதெல்லாம் என்ன அழகு? எது ஐஸ்வர்யா ராய் சொல்கிறா என் ஒய்ஃபு. இதெல்லாம் என்ன அழகு? அந்த அம்மாவுக்கு போட்ட மேக்கப் மேன் எனக்கு போட்ட நானும் அப்படி தான் இருப்பேன்னு. இது ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சு. இதெல்லாம் அநியாயம் அப்படின்ட்டு அவளாலே தாக்க முடியல. அதிகமாக பேசிட்ட போல இருக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பியும் ஐஸ்வர்யா ராய் உங்களுக்கு டிகாஷன் காப்பி கொடுப்பாளா, ஐஸ்வர்யா ராய் உங்களுக்கு துணி துவச்சி போடுவாளான்னு. நான் என்னமோ அடுத்த வார்த்தையிலேருந்து ஐஸ்வர்யா ராய் கூட இருக்கிற மாதிரி. அதாவது அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாதுங்க. சார் சர்க்கஸுக்கு கூட்டின்னு போகிறேங்க, சர்க்கஸில் கூட்டின்னு போகிறேன். எனக்கு சர்க்கஸ் பார்க்க பிடிக்காதுங்க, என்னமோ பிடிக்காது. இந்த சர்க்கஸ் பார்க்க பிடிக்காது, மேஜிக் பார்க்க பிடிக்காது. என் ஒய்ஃபுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மேஜிக் ஷோலாம் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு நம்ம பட்டிமன்றம் பேசுகிறோம், ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறோமா, அதனால் பலப்பட்ட பேர் கூட பழகுனதுனால மூளை கெட்டு போச்சு. அந்த மேஜிக்கை வைக்கும் போதே நம்ம என்ன யோசிக்கிற, முயலை கீழே வச்சானா மேலே வச்சானா, இது போட்டு இப்போ உள்ள தாப்பால் போட்டிருப்பானா, அப்படி தான் யோசிக்கிறோம். அப்படிலாம் யோசிச்சாக்கா மேஜிக் ரசிக்காது. என் ஒய்ஃபு மாதிரி இருக்கணும், எதை பற்றி கவலை இல்லை. முயல் வரது கை தட்டுறான், என்ன பாருங்கள் முயல் அப்படின்றான். ஐயோ அதுக்கு 300 ரூபா. ஆமாங்க, சர்க்கஸுக்கு போனேன். சர்க்கஸில் பார்க்குறேன் ஒரு ஆளை வட்டமான பலகையில் ஒரு ஆளை அப்படியே போச்சு, அந்த பலகை சுற்றுது. அந்த சார் நிற்கிற தூரத்துலேருந்து ஒரு பொம்மை, ஒரு லேடி கண்ணில் கருப்பு துணி கட்டி கத்தி அடிக்கிறான். இது சுற்றுது, அவர் மேலே படவே இல்லை. நான் சும்மா இருக்கலாம், பார்த்தது கை தட்டி விட்டுருக்கலாம். நான் ஏதோ 2 சர்க்கஸ் கம்பெனிக்காரன் நடத்துகிற மாதிரி என் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான விளையாட்டுலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபையே தான் போடுவாங்க அப்படின்னு. அவள் உடனே இல்லை ஷீ இஸ் நாட் ஹர் ஹஸ்பண்ட் அப்படின்னா. இல்லை எனக்கு தெரியுங்க, அந்த பொம்பளை அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா. உனக்கு எப்படி தெரியும்? என்ன உண்மையான ஒய்ஃபாக இருந்தால் இன்னொன்று 7-8 கத்தி சொல்லி இருப்பா உள்ள அப்படின்னு. சார் அந்த 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 தொனி, அந்த 7-8 கத்தி நான் பாருங்க பக்குன்னு ஆயிடுச்சு. ஒன்றும் அப்படிதான். சில பேருக்கு எதுன்னு தெரியல. மகிழ்ச்சி என்பது மனதில் இருக்கிறது, அது மட்டும் புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு ஏன் மகிழ்ச்சி இல்லைன்னா எதிர்பார்ப்பு அதிகமாகிடுச்சு. எதிர்பார்ப்புனா எதுக்காவது எதிர்பார்ப்பு. சார் ஒன்றும் இல்லைங்க, அழகை பற்றியே அவ்வளோ கவலை இந்தியாவில், தமிழ்நாட்டில். ஏன் கருப்பாக இருக்கிறோம்,
கருப்பாக இருக்கிறோம் வெள்ளையாக இருக்கணுன்றான், வெள்ளையாக இருக்கிறோம் உதடு சரியில்லை. என்ன அதுவும் லேடிஸ் ரொம்ப சார் கோயில் இருக்குதோ இல்லையோ ஃபுல்லாக பியூட்டி பார்லர் தான் தமிழ்நாட்டில் உள்ள. சொந்து வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா சார் மெனு கார்டு வச்சுக்கிறானுங்க சார். பெடிக்யூர் ப்ளக்கிங் இன்னொன்றுமோ வச்சுருக்கிறான். எல்லாம் 200 ரூபா, மினிமம் 200 ரூபா. எப்படி தெரியும்னு கேட்காதீங்க, வாசலில் உட்காந்துக்கிறேன். உள்ளே போயிட்டு வெளில வந்தால் எது நம்ம ஒய்ஃப்னே தெரில. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுங்களே அடையாளம் பார்த்து வந்துடுதுங்க. ஆனால் ஏன்னா நம்ம தானே காசு பே பண்ண போகிறோம், அதெல்லாம் வந்துடுறாங்க அவங்களுக்கு. இல்லைங்க, இல்லை மேற்கத்திய நாகரிகம் வேண்டும், ஆனால் நமக்கு எது ஒத்துக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா? மேற்கத்திய நாகரிகம் வேணும் நமக்கு. எது சார் லிப்ஸ்டிக்ன்றது அதுங்க வெள்ளைக்காரம் போடுறது ஏன் போடுறாங்க? அழகுக்கா? இல்லை, -டிகிரியில் இப்போ இருக்குதாங்க. இல்லை பனி, நீங்கள் 5 நிமிஷம் நின்னா இங்கே கொட்டும், மூக்குலேருந்து ரத்தம் வரும். பனி அந்த அளவுக்கு சில்லு. அவங்க அதனால் உதடு வெடிக்கக்கூடாதுன்னு வேஸ்லின் தடவுறது, லிப்ஸ்டிக் தடவுறது. லிப்ஸ்டிக்னாக்கா அவங்களுக்கு தடவை தெரியும், அதை பாதுகாக்க தெரியும். நமக்கு அதெல்லாம் தெரியாது. வெள்ளக்காரச்சி லிப்ஸ்டிக் போடுறாரு, நம்மளும் போட்டுக்கூடாது. நல்ல வெயில்ல சார் நல்ல பச்சை அரக்கு பச்சை பட்டு போடுவேன் ஜரியோட, சரியா? மஞ்சா தேய்ச்சி மூஞ்சி இதோட லிப்ஸ்டிக். அது பேரே லிப்ஸ்டிக்கு. நம்ம ஆளுங்களுக்கு அது புரியாது. அதை வாங்கி அப்படின்னு அப்படின்னு வரும். இந்த கிருஷ்ணர் வெண்ணெயை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வாய். அது சார் அது போடுறதுல இல்லைங்க, அது மெயின்டைன் பண்ணணும். கல்யாணத்துக்கு அப்படியே வர்றது உள்ள. கல்யாணத்துக்கு வந்தால் சார் அவங்கெல்லாம் ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. இல்லை, நம்மளுக்கு அந்த பழக்கமே கிடையாது. கல்யாணத்தில் உட்காந்து நல்லா வழித்து சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு இப்படி தொடச்சிடும். அனுமார் வேஷம் போட்ட மாதிரி ஆகிடும் மூஞ்சி. அப்படியே ஃபோட்டோவுக்கு வேறு குரூப் ஃபோட்டோவுக்கு ஒன்று சொல்லும், இந்த கேமராமேனே சரியில்லை. என்ன சரி? நீங்கள் ஒன்றும் இல்லை, இது பெண்களுக்கு மட்டும் ஒன்று. ஒரு கல்யாணம், தமிழ் கல்யாணத்துக்கு போங்க, பொண்ணுக்கு அப்பா யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பொண்ணுக்கு அப்பாவை எப்படி பாவமா வேத்து விறுவிறுத்து இங்கெல்லாம் ஒரே வேர்வையா இந்த எக்ஸிபிஷனில் தொலைஞ்ச மாதிரி அக்கல்ல ஒரு பை வச்சுன்னு சுற்றினுப்பான். அவன் தான் பொண்ணுக்கு அப்பா. பொண்ணுக்கு அம்மாவை கண்டே பிடிக்க முடியாது. ஏன் தெரியுமா? அதுவும் லிப்ஸ்டிக் பொண்ணு கூம்பு கொண்ட போட்டுக்கின்னு பொண்ணு பக்கத்தில் ஹேண்ட்பேக்கோடு நிற்கும். இந்த பெண்கள் இப்போலாம் இந்தியாவில் 33%, 33 கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாலும் வாங்கிட்டு நமக்கு என்ன? எனக்கு என்னென்னா, நமக்கு என்ன சதவிகிதம் இருக்குது வீட்டிலங்க? ஆம்பளைங்களுக்குன்னு பீரோவில் நமக்கு என்னங்க சதவிகிதம்? ஒன்றும் கிடையாது சார். 4 அடுக்கில் மேல் அடுக்கில் பட்டு போடுவாங்க, 2வது அடுக்கில் வெளில போயிட்டு வர புடவை, 3வது அடுக்கில் பசங்க ட்ரெஸ்ஸு, 4வது அடுக்கில் அது கீழே நமக்குன்னு இருக்கிற 2 பேண்ட்டு 2 ஷர்ட்டு. என் பையன் ஓடி வந்து என் ஷர்ட்டு மேலே காலை வச்சு தான் அவன் ஷர்ட்டை எடுப்பான். என் ஷர்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கோகுலாஷ்டமிக்கு அச்சு குத்துன மாதிரி இருக்கும். எல்லாமே பிரச்சனை இருக்கும். எதுவாக இருந்தாலும் நேர்வழியில் பார்க்கணும். இன்றைக்கி ஒரு நல்ல பட்டிமன்றத்தை இங்கே நாங்கள் இங்கே நம்ம நண்பர் ரொம்ப அற்புதமாக கணேசன் ஒரு பட்டிமன்றம். தலைப்பை மட்டும் சொல்லாதீங்க, நான் தான் சொன்னேன், தலைப்பை வெளியில் சொல்லாதீங்கன்னு. அதனால் தலைப்பு இன்றைய சூழலில், அது முக்கியம். இன்றைய சூழலில் நாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறோமா, நடிக்கிறோமா? இன்றைய சூழலில் அதான் முக்கியம். மகிழ்ச்சியாக வாழ்கிறோமா, வாழற மாதிரி நடிக்கிறோமா? இந்த வாழ்கிறோம்